மாமா எதுக்கு மாமா இவ்வளவு கோவப்படுறீங்க? லதா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. இப்படி திடீர்னு எங்களை வீட்டு விட்டு போக சொன்னீங்கன்னா நாங்க எங்க மாமா போவோம்? உங்க வீட்டுக்கு போங்க மாப்ள. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க? இப்பவே அவளை கூட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணு. 5 நிமிஷம் பொட்டி படுக்கையோட வெளியே கிளம்பு. வாசல்லையே நிப்ப. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. அதுவும் தம்பிக்காக தான் பண்ணேன். அவன் சொல்லிதான்ப்பா எல்லாமே செஞ்சேன். இனிமே சத்தியமா இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா, ப்ளீஸ். என்னன்னு முட்டாள் நினைச்சுட்டு இருக்கியா? நீ அவன் சொல்லி செஞ்சாடுவ, அவனை கேட்டா நீ சொல்லி செஞ்சான்னு சொல்லுவான். 2 பேருமே செல்ஃபிஷ். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நான் மன்னிக்க தயாரா இல்ல. முதல்ல கிளம்புங்க. சரி நான் போறேன். தப்பு உணர்ந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரின்னு உங்களுக்கு பட்டா நான் கிளம்புறப்பா. ஆனா என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க என்ன கூப்பிடுறீங்களோ அது வரைக்கும் நான் இந்த வாசப்படிய கூட மிதிக்க மாட்டேன்பா. சொன்னதை செய். கிளம்பு. மாமா மாமா இன்னும் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? அத விட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்களே, போய் எடுத்து வைங்க சீக்கிரம். எடுங்க. பொட்டி படிக்கையோட எங்க கிளம்புறிய? அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாமா. நீ போய் உன் வேலையை பாரு. என்னப்பா சொல்லுதிய? மதனி எதுக்கு வீட்டு விட்டு போனோம்? அவங்கள ஆறு போச்சோன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவன் புகுந்த வீட்டுக்கு புருஷனோட போறான். இவ்வளவு நாள் இங்க இருந்தது போதும்னு கிளம்புறவள ஏன் எதுக்குலாம் கேள்வி கேக்குற? இம்பிட்டு நாள் இங்க தானே இருந்தாங்க, இப்ப திடுதிப்புன்னு எதுக்கு போனோம்? நீங்க எங்கேயும் போக வேணாம் மதனி. பெட்டிய கொடுங்க. என்னாச்சு? இல்ல துளசி, நான் பண்ணது தப்புன்னு அப்பா என்ன இங்கிருந்து போ சொல்றாரு. நான் போறேன். என்ன தப்பு பண்ணிய? தப்புதானே துளசி, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன இருந்தாலும் நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கணும். சொல்லாம செஞ்சது என்னோட தப்புதான். தப்பு தப்புன்னு சொல்லுதியலே, அப்படி என்னதான் செஞ்சு போட்டீங்க? அப்பா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? பாத்தியா, இது கூட புரியாத பொண்ணை ஏமாத்தி சொத்தை மாத்தி எழுத பாத்தீங்களே, உனக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையா? அத சொல்லிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பாட்டியை கூட்டு வர போறவங்க கூட அக்கறையா ஊருக்கு வந்துட்டு யாருக்கும் தெரியாம 2 பேரும் உன்னை ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களை என்ன செய்யலாம்? பா, இதுக்கு அப்பா இம்பிட்டு கோவப்படுதிய? மதனியா அவங்களும் எழுதி கேட்கலப்பா. எங்க அப்பா தான் சொத்து பூராத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி வச்சிரேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. சொல்லிட்டு மக்கா நாள் அப்பா எழுந்துக்காம போயிட்டாங்கன்னு மதனி சொன்னாங்க. அதே நான் எழுதி கொடுக்க போனேன். செத்தவன் சொன்னான்னு சொன்னதை நம்பி ஒரு பொண்ணு சொத்தை எழுதி கொடுக்க வந்திருக்கானா, அவளை ஏமாத்த உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? பா, இப்ப எதுக்காக மதனி எப்படி பேசுதிய? 6 சொத்தை 6 ஏமாத்தினாக. எப்படியா இருந்தாலும் என் சொத்து பூரா அவங்களுக்கு தானே. இப்ப என் பேர்லயே இருந்துச்சுன்னா பேங்குக்கு போனோம், கையெழுத்து போடணும், இம்பிட்டு வேலையெல்லாம் இருக்கும். இப்ப அவங்க பேர்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ண வேணாம்ல. அதனாலதான் அவங்க பேருக்கு மாத்தலாம்னு நினைச்சோம். இது எதுவுமே தெரியாம நீங்க ஆபீஸ்க்கு வந்து சண்டை போட்டு என்கிட்ட சத்தியம் வர வாங்கிட்டீங்க. இப்ப எதுக்கு இவங்க கிட்ட இம்பிட்டு பேசி சங்கடப்படுத்துறீங்க? என்னங்க, என்ன ஆச்சு? துளசி, ஏதாவது பிரச்சனையாமா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்ப சொத்தெல்லாம் உங்க புள்ள பேர் மேல எழுதி வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு போனேன். அப்பா பத்திர ஆபீஸ்க்கே வந்து சண்டைய போட்டு வேணான்னு பூட்டியாந்துட்டாரு.
அது ஏதோ மதனியும் அவங்களும் சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்கன்னு அப்பா சண்டை போட்டு இப்ப மதனிய விட்டு கிளம்ப சொல்லுதாக. அவங்க கிளம்பிட்டு இருக்காக நான் தடுத்துட்டு இருக்கேன்.